நடிகை நித்யா மேனன் தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு சொல்லி தென்னிந்தியா முழுவதுமே ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு நடிகை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி ரசிகர் கூட்டமே இருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து தனுஷோட இயக்கத்தில் அவர் நடிக்கிற இட்லி கடை படத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டைரக்டர் பாண்டிராஜ் டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி நடிச்சிருக்க தலைவன் தலைவி படத்துலையுமே நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்புமே கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்காக நிறைய ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள்லையுமே வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க ரீசெண்டாக கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் அவங்களுக்கு 37 வயசு ஆகியும் இன்னும் ஏன் மேரேஜ் பண்ணிக்கல அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு. அந்த இன்டர்வியூவில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வயசு வந்ததும் எனக்கும் காதல் வந்துச்சு. ஒவ்வொரு அனுபவமே எனக்கு வந்து வலியை தான் தந்துச்சு. எத்தனை டைம் நான் காதலில் இருந்தேனோ அத்தனை டைமே என்னோட இதயம் வந்து உடஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு அழகான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி எனக்குமே கனவுகள்லாம் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட ஒருவர் வந்து எனக்கு இப்போ வரைக்குமே கிடைக்கல. வாழ்நாள் ஃபுல்லாக கல்யாணமே பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு குறிக்கோளோடையும் நான் வாழலை. எனக்கு ஏற்ற ஒரு துணை கிடைச்சாங்க அப்படின்னா நாளைக்கு கூட நான் அவங்கள மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி தனியாக இருக்க வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா சந்தோஷம், அதுவே கல்யாணம் ஆகலை அப்படின்னா அதை விட சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இந்த இன்டர்வியூவில் பேசியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் தான் இப்போ ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா நித்யா மேனன் எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு ஹீரோயினாக இருக்காங்க. அப்படி இருக்கப்போ இந்த இன்டர்வியூவில் அவங்க என்னதான் வந்து ஜாலியாக பேசினாலுமே எத்தனை டைம் அவங்க வந்து காதலில் இருந்திருக்காங்க, எவ்வளோ பேர் அவங்கள ஏமாத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. முக்கியமாக நிறைய டைம் வந்து அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ வெளியில் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தாலுமே அவங்களோட பர்சனல் லைஃப்லையும் நிறையவே இந்த மாதிரி எமோஷ்னலான விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ வரைக்கும் அதுக்காக ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க போல். என்னதான் பணம் காசு இருந்தாலுமே பாவம் அவங்களுக்கான ஒரு துணை இப்போ வரைக்குமே கிடைக்காம இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக ரொம்ப சீக்கிரமாகவே நித்யா மேனன் ஆசைப்பட்ட மாதிரியே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு துணை உங்களுக்கு கிடைக்கணும், சீக்கிரமே அவங்க மேரேஜ் பண்ணிக்கட்டும், அந்த லைஃப் ஆச்சு அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல லைஃபாக அமையணும் அப்படின்னு சொல்லியுமே வந்து நிறைய பேர் அவங்களுக்காக வந்து ப்ரே பண்ணிக்கிறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நித்யா மேனன் இப்படி இன்டர்வியூவில் ரொம்ப ஓப்பனாக பேசின விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.